அதற்கு முன்னதாக குரூப் கேப்டன் திரு வினோத் கிட்ட சில கேள்விகள். பகல்காம் அப்படிங்கிற பகுதியை இந்த தீவிரவாதிகள் ஏன் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அதே போல் சுற்றுலா பயணிகள் தான் பெருமளவு இந்த முறை குறிவைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டார்கெட் அப்படின்னு என்ன பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல கேள்விங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த பஹல்காம்னு சொல்ற இடம் இருக்கு இல்லையா, அது என் பின்னால நீங்க பார்க்கலாம். ஐ புட் இட் ஹியர். கொஞ்சம் பெரிய ஃப்ரேம்ல கொண்டு வந்தீங்கன்னா ஐ பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட் ஆன் த மேப். அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, பஹல்காம் இங்க பாருங்க, இங்க இருக்கிறது ஸ்ரீநகர்ல இருந்து கீழே வரும்போது அவந்திபுரான்னு ஒரு இடம். அவந்திபுரில இருந்து இது பஹல்காம். பஹல்காம் நீங்க ஒழுங்கா பாத்தீங்கன்னா 2 எஸ்கேப் ரூட் இருக்கு. ஒரு எஸ்கேப் ரூட் பஹல்காம்ல இருந்து இந்த பக்கம். இந்த 2 எஸ்கேப் ரூட் வி மாதிரி போறது, ஒரு வை ஃபோர்க். அங்க இருந்து எந்த எஸ்கேப் ரூட் எடுத்தாலும் 4 பேர் இருந்தாங்க. 2 பேர் ஒரு எஸ்கேப் ரூட், இன்னொரு 2 பேர் இன்னொரு எஸ்கேப் ரூட்ல போயிட்டு இந்த லோக்கல் ஓஜிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. ஓஜிடபிள்யூ ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர். ஓஜிடபிள்யூனா ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர். அப்படின்னா அவங்க கிட்ட வெப்பன்லாம் இருக்காது, அவங்க கிட்ட குண்டு அது மாதிரி சாதனங்கள்லாம் இருக்காது. அவங்க சாதாரண ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்களா தான் இருப்பேன்னா, ஸ்ரீநகர் இல்ல வேலியில எங்க போனாலும் கீழேயும் ஒரு கொஞ்சம் இடம் இருக்கும். அதாவது ஒரு சின்ன ஒரு 2-3 ரூம் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஹைட். ஸோ ஓஜிடபிள்யூஸ் அதை நம்ம பிரதமர் பேசினார். ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஒரு டெரரிஸ்டா இது வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்தது கிடையாது. ஏன்னா நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி. நீங்க வந்து வெப்பன் இல்லைன்னா, உங்ககிட்ட வெப்பன் கிடைக்கலன்னா உங்களை டெரரிஸ்டா கிளாசிஃபை பண்ண முடியாது. ஸோ ஒரு செப்பரேட் கிளாசிபிகேஷன் ஃபார் ஓஜிடபிள்யூ இது வரைக்கும் இருந்ததும். ஸோ பை லா இது எப்படி பண்ண போறாங்கன்னு ஐ ஹேவ் மை டவுட்ஸ். என்ன சேஞ்ச் பண்ணலன்னா, ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸை நீங்க அதிகமா அதிக நாள் நீங்க ஜெயில எல்லாம் வைக்க முடியாது அவங்கள. பட் இம்பார்ட்டன்ட் அதுக்கு நம்மளுக்கு புரியணும். அதாவது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தம் ஒரு அதோடைய இமீடியட் எஃபெக்ட் இருக்க முடியாது. 5-6 வருடங்கள் ஆகும். இதோடைய நீர் ஒப்பந்தம் நிறுத்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த எஃபெக்ட் வரும். அந்த பாதிப்புகள் அவங்க வாகா பார்டர்ல இந்த சாவடி மூடல் அதுலயும் நிறைய எஃபெக்ட் வராது. ஏன்னா